பதில் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே, சவாலை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, எந்த பற்றி வேகமாயிட்டு பாரு. வேகமா பறையா அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையாளத்துல சீக்கிரமா பதில் சொல்லுங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவர் அமைதியாவே இருக்காரு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு வந்தாரு. இவருக்கு தைரியம் இருந்தா இந்த சவாலை ஏத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா முகத்தை தொங்க போட்டுட்டு கவலையோட நிக்கிறாரு. என்ன ஆச்சு? தோல்வி பயம் தொல்லை பண்ணுதா? இல்ல உங்களை பத்தி நான் தப்பா கேள்விப்பட்டேனா? மகாத்துக்லான் அலிகான் சமா, இதுக்கு என்ன அர்த்தம்? மராட்டில பிரபலமான பழமொழி. இதோட அர்த்தம் பிரபலமான உணவு விடுதியோட கேவலமான சமையல்னு. ராமா, அவர் உன்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் அவருடைய வலையில மட்டும் நீ தயவு செஞ்சு விழுந்துடாத. இவரு உன்னை தூண்டி விடுறாரு. எதுக்கும் நீ தைரியமா இரு ராமா. இவருடைய சவாலை மட்டும் நீ ஏத்துக்காத. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஆமா பட்டு, நீ சொல்றதும் சரிதான். இது வரைக்கும் அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே எனக்கு பதில் தெரியாது. இருந்தாலும் குருதேவரை காப்பாத்த இதை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஒரு கோழை மாதிரி ஓரமா நின்னுகிட்டு குருதேவர் சாவறத பார்க்க முடியாது. ஆனா ராமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன ஆச்சு? அப்படியே வாயடிச்சு போய் நின்னுட்டீங்க. நாங்க கொடுக்க போற விருந்த நீங்க இன்னும் முழுசா ருசி பார்க்கவே இல்லையே நண்பரே. அகங்காரம், திமிரு, பொறாம இதெல்லாம் விஜயநகர சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல இருந்து ஒரேடியா போயிடும். நான் உங்களுடைய சவாலை ஏத்துக்க தயாரா இருக்கேன். நல்லா யோசிங்க பண்டிதரே. இது உங்க வாழ்க்கையோட கடைசி சவாலா கூட இருக்கலாம். கடமையை செஞ்சா பலன் அந்த கடவுளை கொடுப்பாரு. உங்க கேள்விகளுக்கான பதில் எல்லாம் சொல்ல நான் நிச்சயமா கடுமையா உழைக்க தான் போறேன். ஆனா எனக்கு அதுக்கு முதல்ல கொஞ்சம் அவகாசம் வேணும். எடுத்துக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களை, எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா நாளைக்கு நீங்க தோக்க போறது மட்டும் உறுதி. சரிங்க ஐயா, அதையும் பாத்துருவோம். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் குப்தா அவர்களே. என்ன விஷயம்? அது என்னன்னா, இன்னைக்கு இரவு உணவுக்கு நீங்க என் வீட்டுக்கு விருந்தாளியா வரணும். நானும் என் குடும்பத்தாரும் உங்களுக்கு சேவை செய்யறது எங்க தலையாய கடமையா நினைப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருந்தாளிகளை உபசரிக்கிற வாய்ப்பு ஒருவேளை கிடைக்காம கூட போகலாம் இல்லையா? ஏன்னா நாளையில இருந்து உங்களோட சொத்து, உங்களோட வீடு எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். நீங்க இப்ப யோசிக்க வேண்டியது நாளையில இருந்து நீங்க யார் வீட்டுல தஞ்சம் அடையிறதுன்னு தான். நாளைக்கு இதே அரசபையில இந்த அரசபையோட ரத்னம் பண்டிதர் ராமகிருஷ்ணனை நான் தோக்கடிப்பேன். பண்டிதர் ராமகிருஷ்ணனும் தாத்தாச்சாரியரும் அவங்க சொத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் இவரோட உயிரை ஆண்டவன் கிட்ட ஒப்படைக்கணும். ராமா, முட்டாள்தனமான முடிவை எடுத்துட்டு நீ எப்படியாவது இவருடைய தாய்மொழியை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. என்ன பண்ண சொல்ற? வேற என்ன, போட்டு வாங்க சொல்றேன். பேச்சு கொடுத்தாதான் இவரை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சொந்த ஊரு எதுன்னு தெரிஞ்சா அவருடைய தாய்மொழி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஒண்ணு இல்லைங்க, சும்மா காலார நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காத்து வீசும்போது உங்களுக்கு அது பிடிக்குமா? हवा को कौन नहीं चाहता है, हवा ही जीवन है. இது ஹிந்தி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, காற்றை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு. காற்று தானே வாழ்க்கையே. ஆனா விஜயநகரத்துல வீசக்கூடிய காற்றுடைய அருமையே வேற. இங்க வீசக்கூடிய காத்துல பூக்களுடைய நறுமணம் கலந்து வீசும். உங்க ஊருக்கும் இந்த மாதிரி ஏதாவது சிறப்பு இருக்குங்களா? எங்க ஊர்லயும் காற்று காற்றுதான். அத ஊர்லயும் ராஜ்யத்திலயும் சீமையிலையும் அடைச்சு வைக்க முடியாது. சரியா சொன்னீங்க. கேட்க நல்லாவும் இருக்கு. காத்தை யாராலையுமே அடைச்சு வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த ஊருக்குன்னு தனி சிறப்பு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? உங்க தாய் மண்ணுல வீசக்கூடிய காற்றுல மறந்துட்ட. இங்க வந்ததும் எல்லாமே மறந்து போச்சு பண்டிதரே. விஜயநகரத்தோட காற்றுல இருக்கிற விசேஷமே அதுதான்.
எனக்கு என்னமோ நாளைக்கு உங்களை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்லயே இருக்கலாம்னு தோணுது. இந்த விஜயநகரத்தை என் சொந்த ஊரா ஏத்துக்கிறேன். என்ன நான் சொன்னது சரிதானே? ஆமாமா, ரொம்ப சரியா சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். பாத்தியா ராமா, அவரை பயங்கர மூலக்காரன். இந்த ஆள்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது போல இருக்கே. நீ இந்த முறை ஒரு தவறான சவாலை ஏத்துக்கிட்ட. நீங்க இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆகுமோ குருஜி? நாங்க அநியாயத்துக்கு அனாதைகள் ஆயிடுவோம் குருஜி. உங்களுக்கு என்ன ஆனாலும் அதை நாங்க தாக்கி போனா பாவம் அந்த குரு மாதா. பாவம் அவங்க விதவையா ஆயிடுவாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க குருஜி. நாங்க 2 பேரும் உங்க இறுதி சடங்குக்காக சந்தன கட்டைகளை கொண்டு வருவோம் குருஜி. அதுக்காக எங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே விக்கிறதுக்கு கூட தயாரா இருக்க குருஜி. வாய மூடுங்கடா முட்டாளுங்க. விட்டா இப்போ எனக்கு கொல்லி வச்சிருவீங்க போல இருக்கு. அதுக்கு தானே பேசணும். நான் அவ்வளவு சுலபமா சாக மாட்டேன். நீங்களும் அனாதை ஆக மாட்டீங்க, என் மனைவியும் விதவை ஆக மாட்டா. பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவன் எந்த சவாலையும் தோத்ததே இல்ல, எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கான். நம்மளையும் காப்பாத்திடுவான். உங்களை ரொம்பவே பாராட்டி ஆகணும் குருஜி. ஏன்னா சாவு கிட்ட நெருங்கி கூட தைரியமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, நீங்க எப்பதான் உண்மையை புரிஞ்சுக்க போறீங்களோ? கவலைப்படாம இருங்கடா, நான் சொல்றது உண்மைதான். அவன் எப்பவுமே ஜெயிக்கிறவன். ஆமா, இந்த முறையை அவன் தான் ஜெயிக்க போறான். ஆனா தோத்ததுக்கு அப்புறமா. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, நீங்க வேணும்னா மறக்கலாம், ஆனா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எதையும் மறக்க மாட்டான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால தான் அவன் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் குருஜி. அதனால அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு தோக்கத்தான் போறான். இல்ல இல்ல இல்ல, அதான் உண்மை. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை ராமகிருஷ்ணன் தோத்துட்டான்னா அவன் நடுத்தருவுக்கு வந்துருவான். அவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருவான். குருஜி, நீங்க அவனை யார நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ராமா. அந்த ராமகிருஷ்ணன் யோசிக்கிற விஷயத்த நிச்சயமா உங்களால யோசிக்க முடியாது குருஜி. கடைசியா உங்க மண்டைய போட்டு உருட்டி யோசிச்சு பாருங்க, அந்தால எதுக்கு அவன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டானே. ஏன் கூப்பிட்டான்? ஏன்னா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு எதிரா ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கான் குருஜி. அவ யாருக்கும் தெரியாம அந்த மனுஷன் கூட சேர்ந்து ரகசிய உடன்படிக்கை போட போறான். அதனால நாளைக்கு அரசவையில அந்த குப்து கிட்ட பண்டிதராம தோத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குருஜி. அது மட்டும் இல்லாம மறைமுகமா இருந்து உங்க உயிராவை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு குருஜி. அதுக்கப்புறமா அந்த குப்து பண்டித ராமனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துருவேன், உங்க உயிரும் போயிடும். ஏற்கனவே நான் கதி கலங்கி போயிருக்கேன், இன்னும் ஏன்டா பயமுறுத்துறீங்க? குருஜி, நாங்க நடக்க போற விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களை நம்புங்க குருஜி. அப்படின்னா வாங்க போலாம். எங்க குருஜி கூப்பிடுறீங்க? பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு. அவன் குப்து கிட்ட என்ன பேசுறான், 2 பேரும் சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்க, இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும். நாம யாருக்கும் தெரியாம ராமகிருஷ்ணன் வீட்டுல நுழைஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வாங்க. गुप्त लामा गुप्त கூட வரலாம். ராமா யார் கூட வந்துட்டு இருக்காரு? அதான் அந்த குப்த் மாத்துலு பாஷா குப்த் கூட. மாத்ரு பாஷா குப்தா? இவர் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியாருக்கு சவால் விட்டவர் தானே? அவர் எதுக்காக இங்க வராரு? அவருக்கு நான் தான் அழைப்பு கொடுத்தேன். விருந்தாளிக்கு விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, நான் அவரை உள்ள கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். அப்படிப்பட்டவர் எதுக்கு விருந்தாளியா அழைச்சிருக்காரு? வாங்க ஐயா, வாங்க வாங்க. தாம்பா தாம்பா. தாம்பாவா? இவரும் குண்டப்பா மாதிரி திக்கி பேசுறாரா என்ன? இதுக்கு பேரு தடி, தாம்பா இல்ல. தாம்பான்னா கொஞ்சம் நில்லுங்கன்னு அர்த்தம், தடி இல்ல. மராட்டில தாம்பான்னா நில்லுங்கன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் எல்லா திசைகளையும் வணங்கிக்கிறேன்.
இவங்களுக்கு என்ன ஆச்சு? அது என்னன்னா இவங்க மௌன விரதத்துல இருக்காங்க. உங்களோட நமஸ்கார வேலையெல்லாம் முடிஞ்சுதான்னு இவங்க கேக்குறாங்க. ஆரத்தி எடுக்கலாமா? ஓ, இவங்க அப்படித்தான் சொன்னாங்களா? ரொம்ப பிரமாதம். முடிஞ்சதுமா, முடிஞ்சது. இப்போ நீ ஆரத்தி எடு. வாங்க ஐயா, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க உட்காருங்க, வாங்க. ஓ, ஓ, இதுவும் சாட்டா, இதுவும் சாட்டா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவுமே புரியவே இல்ல. இந்த தட்டி எங்க வீட்ல இருந்து சீதனமா வந்தது. ரொம்ப விலை உயர்ந்தது தெரியுமா? இத பத்தி எதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க? சடை இல்ல, சட்டா, சட்டா. இதோட அர்த்தம் பஞ்சாபில தன்னோட பொருள்னு சொல்லுவாங்க. இந்த தட்டு எனக்கு சொந்தமாக போகுதுல. பிறந்த வீட்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சது, உங்ககிட்ட இருந்து எனக்கு வருது. இது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும்? ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்கிட்ட தோக்க போறார் இல்லையா? இவரு என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? என்ன சவாலை ஏத்துக்கிட்டீங்க? அந்த தாய்மொழி சவாலா? சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல விருந்தாளிக்கான மரியாதையை ஒழுங்கா கொடு. தாத்தாச்சாரியர் எப்பவோ தோத்து போயிட்டாரு. அவரோட சொத்தையும் அதோட அவர் உயிரையும் கூட. உயிர் கூடவா? அப்படின்னா ஆச்சரியாரு? அபசகுணமா பேசாத. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிரை காப்பாத்தான் இந்த சவாலுக்கே ஒத்துக்கிட்டேன். சரி வா. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் தோத்து போயிட்டா தாத்தாச்சாரியர் சொத்தையும் எழுதிருவாரு, உயிரையும் விட்டுருவாரு. அப்புறம் பண்டிதருக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். சாப்பி கிச்சு கிச்சு ஆமோர் ஹோ ஜாபே, சாப்பி கிச்சு கிச்சு ஆமோர் ஹோ ஜாபே. இந்த பொருட்கள், இந்த பாத்திரங்கள் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். ஐயோ அம்மா, என்ன காரியம் பண்ற? சுமாரு, அவரு நமக்கு விருந்தாளியா வந்திருக்காரு. விருந்தாளியா இருந்தா நம்ம பொருள் அவர் தானே சொல்லுவாரா? உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் அப்புறமா விளக்குறேன். இப்படி வாங்க வாங்க. இருங்கம்மா. பாலு, கோ பாலு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க அப்பா தான் என்ன அம்மாவாசை நிலான்னு கேலி பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, என்ன கூட பௌர்ணமி சந்திரன்னு சொல்லுவாங்க. அப்படியா? நீங்க பாக்குறதுக்கும் அப்படிதான் இருக்கீங்க தெரியுமா? ஆனா இவர் எப்படி என்ன அப்படி சொல்லலாம்? என்ன பார்த்தா அவ்வளவு எகத்தாளமா தெரியுதா? அது எப்படி என்ன பார்த்தா அப்படி சொல்லுவீங்க? பாருங்க. பாலு இல்ல, பாலோ. பெங்காலில அழக பாலோன்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பாலோனா அழகு, அழகு. நான் அழகுதானா? அழகி. எல்லாமே அழகா இருக்கு. பார்க்க 2 கண்ணு பத்தல. இது எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அதோட இதுவும். எடுத்துக்கோங்க. எதை? இவரை எடுத்து வெளிய தூக்கி போடுங்க. எதுக்கு இவரெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? கண்டபடி பேசுறாரு பாருங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப மரியாதையா அவமானப்படுத்துறீங்க. நீங்க தான் என்ன அவமானப்படுத்துறீங்க. இத பாருங்க, நீங்க தோத்து போனதுக்கு அப்புறம் உங்களோடது எல்லாமே என்னோடது ஆயிடும் இல்லையா? அதை ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ ஒண்ணும் பொருள் கிடையாது. இவ என்னோட மனைவி. நகைய உங்க மனைவி தானே போட்டிருக்காங்க. அந்த நகையெல்லாம் எனக்கு சொந்தமாக போகுது. எனக்கு சொந்தமாக போற நகைகளை என்ன பார்க்க விடுங்களேன். நகைய பத்தி தான் பேசியிருக்காரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தானுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க உங்களை நல்லபடியா உபசரிக்கணும். நீங்க மரியாதை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் இங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் நோட்ட வர்றேன். அந்த அழகான படுக்கை எனக்கு சொந்தமாயிடும். இதுவும் எனக்கு தான். அதோட இதுவும் எனக்கு சொந்தம். இந்த ஊஞ்சலும் என்னோடதாயிடும். அம்மா சொல்றாங்க மொத்த வீடும் காலி ஆயிடுச்சா. ஒண்ணுமே இல்லாம இந்த வீட்ல நம்ம எப்படி வாழ்றது? அம்மா, எல்லா பொருட்களும் இங்கே தான் இருக்கு. அது நம்மளோட கற்பனைமா?
எப்படியும் நாளைக்கு காலியாக தான் போகுது. அட என்ன நீங்க? காலியாகத்தான் போகுது, ஆனா பொருட்கள் கிடையாது. நீங்க காலி பண்ண போறீங்க. ஏன்னா பொருட்களோட சேர்ந்து இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும் இல்லையா? அம்மா கேக்குறாங்க, இந்த வீடு வாசல் இல்லாம நாங்க எங்க தங்குறது? உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஆண்டவன் தெருவுன்னு ஒண்ணு படைச்சிருக்கான் இல்லையா? அங்க போய் தங்கிக்கோங்க. நீ வேணா போய் தங்க, எங்களால முடியாது. என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது, யாராலையும். ஏன்னா எனக்கு எல்லா மொழிகளும் ரொம்ப அத்துப்படி.